திடீர்னு கொஞ்சம் டயர்டாயிரும், லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். உடனே அவங்க சொல்லிடுவாங்க, நான் போன வாட்டி டாக்டர்கிட்ட போயிருந்தேன், இதே மாதிரி டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிபி லோவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு நோயாளிங்கிற ஒரு மனப்பான்மையோடய வளர்ந்துட்டுருப்பாங்க. எனக்கு லோ பிபி இருக்குதுங்க, எனக்கு டயர்டாயிருங்க, எனக்கு கிருகிருன்னு வந்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, லோ பிபிங்கிறது ஒரு வியாதியே கிடையாதுங்க. பிபி அதிகமாக இருந்தால்தான் 120/80ங்கிறது நார்மல். இதில் +or-20 இருக்கலாங்கிறது தான் மருத்துவ ரீதியான ஒரு இதுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பிபி லோவாக இருக்கிறத பற்றி பயப்பட வேணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அது கடவுள் கொடுத்த வரம். பிபி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கவலைப்படணும். சரி, எப்போ நம்ம லோ பிபி பற்றி பயப்படணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒன்றுங்க, யாருக்காவது வயிற்றுப்போக்கு ஏற்படுது, வாந்தி ஆகுது, தொடர்ந்து வயிற்றுப்போக்கும் வாந்தி ஆகி நீர்ச்சத்தெல்லாம் வெளியே போய் டீஹைட்ரேஷன் லோ பிபி ஆகுனா அது ஆபத்துங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா விபத்தில் அடிபட்டு நிறைய ரத்தப்போக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் பிபி குறையிறது ஆபத்தானதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் ஏதோ ஒரு நோயின் காரணமாக ஐசியூலையோ எங்கே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் பிபி குறைந்தால் அது ஆபத்தானதுங்க. சில நேரங்களில் அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது பிபி குறைந்தால் அது ஆபத்தானதுங்க. மற்றபடி பொதுவாக நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு பிபி கம்மியாக இருந்தால் அது வியாதியே கிடையாதுங்க. இது ஒரு வியாதின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க.